வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழி பணியாரம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு இட்லி பேட்டர் தான் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம சாதாரணமாக இட்லி ஊற்றுற மாவு தான் எடுத்திருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 குழிக்கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கேரட்டை நான் துருவி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். 1 இன்ச்சு போல் இஞ்சி எடுத்து தோல் நீக்கிட்டு நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப, கடுகு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் 1.5 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். நல்லா ஹீட் அடித்து இதில் நம்ம கடுகு தாளிப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு லைட் டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம். எனக்கு பணியாரத்தில் கேரட் சேர்த்தா பிடிக்காதான் நான் கேரட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேரட் சேர்க்க தேவையில்ல. பாருங்கள், கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அந்த இட்லி மாவில் சேர்த்துடலாம். மாவில் ஆட் பண்ணியாச்சு நம்ம ஃப்ரை பண்ணதை. இப்போ ஆல்ரெடி நான் மாவில் உப்பு சேர்த்துட்டேன். இந்த வெஜிடபிளுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மாவை தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா புளிச்சிருக்கணும். இட்லி மாவு ஓவர் நைட் புளிச்ச மாவு எடுத்திங்கன்னா பணியாரம் நல்லா வரும் நம்மளுக்கு. இதுக்கு நம்ம தனியாக மாவுலாம் நம்ம ஆட்ட தேவையில்லை. இட்லி மாவுலேயே சூப்பராக வரும் குழி பணியாரம். ஸோ கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள், மாவு நம்ம நார்மலாக கொஞ்சம் இட்லி மாவை விட கொஞ்சம் வாத்திரியாக எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பணியாரம் இட்லி எடுக்க. இந்த பக்கம் பாருங்கள், பணியாரம் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் எல்லாத்துலேயுமே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விற்றுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பணியாரம் பாத்திரம் நம்ம குழியில் நம்ம 1/2 இல்லைன்னா 3/4 அந்த பதத்தில் நம்ம மாவை நிரப்பணும். முழுக்களும் நிரப்பிடக்கூடாது. இதே போல் நம்ம எல்லா குழியுமே நிரப்பிடலாம். பாருங்கள், நம்ம எல்லா குழியிலையுமே மாவை நிரப்பியாச்சு. இது மிதமான தீயில் நம்மளுக்கு 3 நிமிஷம் போல் ஆகும் ஒரு பக்கம் நல்லா வேகிறதுக்கு. ஸோ பிளேட் இல்லை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுடலாம். பணியாரம் 3 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு காத்துற எப்படி திருப்பணும்னு. ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் நம்மளுக்கு பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு அகலமான வடக்குத்தி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ வடக்குத்தியை வச்சுட்டு நம்ம பணியாரத்தை நம்ம திருப்பிடலாம். ஸோ நம்ம ஜென்டிலாகவே நம்ம பணியாரத்தை நம்ம திருப்பி விட்டுடலாம். இது போல் நம்ம எல்லா பணியாரமும் திருப்பி விட்டுடலாம். ஸோ எல்லா பணியாரமும் திருப்பிட்டோம். நம்ம இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான தீயில நம்மளுக்கு வேகட்டும். ஸோ பாருங்கள், 2 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நம்ம பணியாரம் வெந்துடுச்சா நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப நல்லா நம்மளுக்கு பணியாரம் வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் உங்களுக்காக வேண்டி குழி பணியாரம் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த குழி பணியாரத்தை கூடவே சைட் டிஷ்ஷாக நான் ஒரு சம்மங்கி அரைச்சி வச்சுருக்கேன் சட்னி. இதுக்கு ரொம்ப கலக்கல் மேட்சிங்காக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனை மறக்காமல் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.